தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென். தவக்காலம் 18ஆம் நாள். வல்லமையுள்ள இயேசுவின் திரு இரத்தம். வெள்ளாட்டுக்கிடாய், கன்றுக்குட்டிகள் ஆகியவற்றின் இரத்தமும், தீட்டுப்பட்டவர்கள் மீது தெளிக்கப்பட்ட கிடாரியின் சாம்பலும் சடங்கு முறைப்படி தூய்மைப்படுத்துமானால், என்றுமுள்ள தூய ஆவியினால் தம்மையே தாமே கடவுளுக்கு மாசற்ற பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் இரத்தம், வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்துச் செல்லும் செயல்களிலிருந்து நம் மனச்சான்றை தூய்மைப்படுத்துவது எத்துணை நிச்சயம். எபிரேயர் 9:13. பழைய ஏற்பாட்டு சடங்குகள் ஒருவரின் உள்ளத்தை மாற்ற இயலாது. சடங்கு முறைப்படிதான் தூய்மைப்படுத்தும். ஆனால் மனிதரின் ஆவி ஆன்மாவை தூய்மைப்படுத்த அவைகளால் இயலாது. நமது மீட்பர் சிலுவையில் இரத்தம் சிந்தும் வரை அவைகள் செய்யப்பட்டது. எனவே தான் பழைய ஏற்பாட்டில் பாவங்கள் மூடப்பட்டது என்று நாம் அறிகிறோம். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். கடவுள் உருவமற்றவர் என்று திருமறையில் நாம் படிக்கிறோம். தமது விலையேறப்பட்ட இரத்தத்தை, மாசற்ற இரத்தத்தை சிந்தி மனிதரை புனிதராய் மாற்றிடவே புனிதராம் கடவுள் மனிதரானார் என்பதே நமது விசுவாசமாகும். தூய ஆவியினால் இயேசு விலையேறப்பெற்ற தமது இரத்தத்தை மாசற்ற பலியாக ஒப்பு கொடுத்தார். கடவுள் அப்பலியை ஏற்றுக்கொண்டதால்தான் இயேசுவின் திரு இரத்தத்தில் அற்புத வல்லமை இருக்கின்றது. இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். யோவான் 1:7. இயேசுவின் இரத்தம் மாசற்ற இரத்தம், என்றுமுள்ள கடவுளின் இரத்தம், வல்லமையுள்ள இரத்தம், நித்திய ஆசீர்வாதங்களை அளிக்கும் இரத்தம், நமது பாவங்களை போக்கும் இரத்தம், நம்மை புனிதராய் மாற்றும் இரத்தம், நித்திய மீட்பை அளிக்கும் இரத்தம், தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டு இயேசு மீண்டும் தோன்றுவார். இயேசுவே வாரும். மனிதர் பிறரை மன்னிக்காவிடில் கடவுள் அவர்களை மன்னிக்க மாட்டார். நமது வாழ்வை நேசிப்போமானால் அதை இழந்து போவோம். ஆனால் இவ்வுலக வாழ்வை வெறுப்போராகில் அதை என்றென்றும் காத்து கொள்வோம். தந்தையின் திருவுள்ளத்தை செய்பவரெல்லாம் வேறொருவரும் விண்ணகத்துக்குள் நுழைய முடியாது. ஆமீன்.